மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி பேச போறோம். அதோட கூட மார்க்கெட்ல எக்ஸ் பை டு ஃபார்முலா ஒன்று சொல்லி கொடுத்தேன். நிறைய பேர் அதை பிடிச்சிக்கிட்டீங்க. புரியுது. நிறைய கமெண்ட்ஸ்ல அது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ இதுல முக்கியமா சில நிறுவனங்கள், அதாவது ஜைடஸ், ஐடிசி, அதுக்கப்புறம் விக்ரம், இந்த மாதிரியான 3 ஸ்டாக்கையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன். மேபி நான் கால்குலேஷன் பண்றதுல பெட்டரா இருந்தா ஓகே, இல்ல ஏதாவது தப்பு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. இப்போ மார்க்கெட்டை பத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். கம்யூனிட்டி மெம்பருக்கு நீங்க அதாவது நேத்திக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணில இருந்து 1 மணி வரைக்கும் வார் ரூம் நடந்தது. ஜென்ரலா வார் ரூம் நடக்கிறது நம்ம ரெக்கார்ட் பண்ணதில்லை இது வரைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அந்த ரெக்கார்ட் பண்ண விஷயத்த உங்களுக்கு போர்ட்டல்ல அப்டேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? கண்டிப்பா டைம் இருக்கிறவங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. ஏன்னா ஒரு பெரிய லென்த்தி ஷாட் அது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, அதோட சாராம்சம் என்னன்னு புரியும். 3 விஷயம் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3 முடிவுகள் என்னங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு அது கிளாரிட்டி வரலன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. தனியா ஒரு கட் ஷாட் பண்ணி ஒரு சின்ன வீடியோவா அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, சோ இது வந்து கம்யூனிட்டி பீப்புளுக்கு. இப்போ மார்க்கெட்ல இன்னைக்கு நிஃப்டி என்ன பொசிஷன்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. 24,285 பாயிண்ட். ஓகே, இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் குறைஞ்சிருக்கு? 80 பாயிண்ட். அதாவது 100க்கு மேல குறைஞ்சு அப்புறம் திருப்பி ரெக்கவர் ஆகி நிக்குது. அது போன ஒரு வாரத்துல இல்ல ஒரு மாசத்துல மட்டும் நிஃப்டியோட பொசிஷன் அப்படி எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப டிப் எடுத்து அதுக்கப்புறம் மேல வந்திருக்கும். அப்புறம் திருப்பி இது என்ன, இந்த மாதிரியான கான்செப்ட் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, இட் இஸ் கால்ட் ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா ரொம்ப நாளா ஒரு சிலர் வந்து ஷேரை விற்கணும், இல்ல வேற ஷேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெக்கவர் எடுத்த உடனே விற்கணும் அப்படிங்கிற ஒரு மூட்ல இப்போ அந்த ப்ராஃபிட் புக்கிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயம் இருக்கு. க்ரூட் ஆயில் இன்னுமே வந்து மார்க்கெட்ல ஒரு சரியான பிரைஸுக்கு வந்த மாதிரி தெரியல. ஓகேங்களா? அதுவுமே இன்னுமே காஸ்ட்லியா தான் போயிட்டு இருக்கு. எனிவே அதுவும் ஒரு காரணமா இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில இருந்து மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன, சப்போர்ட் லெவல் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவலா நம்ம பார்க்கறது 24,480 அப்படிங்கிற அந்த பொசிஷனை ஒருவேளை பிரேக் பண்ணி மேல போச்சு அப்படின்னு சொன்னா இது 24,650 பழைய நம்பருக்கே வந்துடும். ஏற்கனவே ஒரு 1 வீக் முன்னாடி அந்த ரேஞ்ச் தான் இருந்தது. ஒருவேளை இது வந்து 24,300 அல்லது 280 ஸ்ட்ராங்கா பேரிஷ் கேண்டில் டச் பண்ணிச்சுன்னா இது என்ன ஆயிடும்னா 24,150 வரைக்கும் கூட போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. ரைட். இப்போ மார்க்கெட்ல 2 விஷயம் நடக்குது. ஒரு செக்டர் வந்து மார்க்கெட்டை புல் டவுன் பண்ணுது, இன்னொரு செக்டர் புல் அப் பண்ணுது. இப்போ ரெண்டுமே சேர்ந்து தான் இது என்ன ஆகுதுன்னா பேலன்சிங் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா எந்தெந்த செக்டர்லாம் புல் டவுன் பண்ணுது அப்படின்னா எஸ், ஐடி செக்டர். எக்ஸாக்டா இந்த HCL, விப்ரோ, இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இருக்கு, TCS, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் மக்கள் வந்து பெருவாரியாக கைவிட தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க கண்ணதுக்கு மேபி வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் கண்ணில் மாட்டிருக்கலாம். ஏன் நம்ம வந்து இந்த ஸ்பீட் ஆஃப் growthல போறத விட அந்த கம்பெனில மாறிக்க கூடாது அப்படின்ற அந்த எண்ணமும் பல FIS கிட்டயும் இருக்கு, DIS கிட்டயும் இருக்கு, ஈவன் ரீட்டைலர்ஸ் கிட்டயுமே அதை நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் அப் எடுத்தா எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன். அப்போ மார்க்கெட்டை புல் டவுன் பண்றது யாருன்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி. இந்த மீன் டைம் ஆட்டோ அண்ட் FMCG என்ன பண்றாங்க கவனிச்சிங்கன்னா மார்க்கெட்டை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்றாங்க. ஏன்னா தேவைக்கு அதிகமாக அது வந்து கீழே வந்திருக்கிறதுனால அதை பேலன்ஸ் பண்ணி மேலே தூக்கிட்டு வரதுக்கான முயற்சியிலும் ஈடுபடும். ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த இன்னைக்கு -80 அப்படிங்கிறது. ஓகே, நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, BSE, நிஃப்டி 50, இதுல வந்து முக்கியமான விப்ரோங்கிற பிராண்டை வெளியே எடுக்க போறாங்க. அதை வெளியே எடுத்துட்டு BSE லிமிடெட்ங்கிற கம்பெனி உள்ள கொண்டு வர போறாங்க. அப்படி உள்ள கொண்டு வரதன் மூலமா ஓரளவுக்கு வால்யூம் இருக்கக்கூடிய நல்ல வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனியா இதுக்குள்ள வரும் அப்படின்னு நம்புறோம். பட் இதனால இன்வெஸ்டருக்கு என்ன பிரச்சனைனா, நம்மள மாதிரி இன்வெஸ்டருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நாம என்ன பண்றோம்னா, இப்போ நிஃப்டில சிலர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாசிவ் ஃபண்ட்ஸ் சொல்லக்கூடிய நிஃப்டி 50 ETF, நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ல எல்லாம் விப்ரோவோட கணிசமான பங்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் இல்லையா, அதையெல்லாம் இப்ப கைவிட ஆரம்பிப்பாங்க. BSE உள்ள சேர்க்க பார்ப்பாங்க. ஏன்னா வேற வழி இல்லை, கம்பல்ஷன் இருக்கு. நிஃப்டி 50க்கு என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்கிறோமோ இல்ல அதுக்கான வெயிட்டேஜை நீங்க ஆப்வியஸா அந்த பாசிவ் ஃபண்ட்ல காட்டிதான் ஆகணும். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில விப்ரோக்கு இன்னுமே பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த நான் ஏற்கனவே கூட ஏர்டெல் விஷயத்துல சொன்னேன். ஏர்டெல் நம்ம வந்து வெளியெடுக்கும் பொழுது என்ன சொன்னோம்னா, இப்போ டைம்லி அந்த மாதிரி இருக்கும், பட் நார்மல் ஆகும்போது சரியாயிடும் சொன்னா அதே மாதிரி பார்த்தோம்னா ஏர்டெலுக்கு அந்த பிரச்சனை இம்பாக்டே கொடுக்கல. நிஃப்டி விட்டு வெளியே வந்தது கூட அதே பெரிய இம்பாக்டே கொடுக்கல. ஆனா விப்ரோக்கு அப்படி கிடையாது. வெளியே வரும்பொழுது மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பீப்புள் வந்து இந்த TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, ITC இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிட் கொடுத்துட்டு வர கேஸ்ல இந்த விப்ரோவும் இருக்கிறதுனால எக்ஸிட் கொடுத்தவங்க தப்பிச்சிங்க. ஏன்னா விப்ரோ வேண்டான்னு நம்ம எப்போ வீடியோ பண்ணி போட்டோம், 4-5 மாசத்துக்கு முன்னாடி போட்டோம் விப்ரோல பிரச்சனை இருக்கு, மாட்டிக்காதீங்க, அந்த பக்கம் போகாதீங்க. ஈவன் ஜோதி லேப்ஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. இந்தியன் ருபி வேல்யூ குறையும் பொழுது சில பிரச்சனைகள் மார்க்கெட்ல வரலாம். பிரச்சனைனா ஃபண்டமெண்டல்ல ஒரு பிரச்சனை வரப்போறது இல்லை, பட் ஷேர் பிரைஸ்ல சில பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்டாக்கை கன்சிடர் பண்றதை ஸ்லோ டவுன் பண்ணலாம், இல்லை நிறுத்தலாம், இல்லைன்னா இருக்கிறத விற்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது அது பெரிய பிரச்சனையும் கொடுக்கலாம். பட் டைம்லி தான் ஒரு கட்டம் தாண்டும் போது அது எல்லாமே நார்மல் ஆகிடும். இந்த Q1 ரிசல்ட்ஸ்ல நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம எதிர்பார்த்த சில ப்ராஃபிட்டையோ இல்லை growth-ஐயோ கொடுத்த நிறுவனங்களை
நல்ல மேல் நோக்கி நகருது. அதை கொடுத்துரும் நம்பி அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் இப்ப கீழ் நோக்கி நகருது. கவனிச்சிங்களா? அப்போ நான் பல தடவை சொல்றேன், நம்பிக்கையை மட்டும் வைக்காதீங்க, அதோட செயல்பாடுகளையும் பாருங்க. அதாவது ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கும். அந்த சாட்டிஸ்பாக்சனை கொடுத்தாதான் நீங்க என்ன பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்ல. அப்ப அந்த 15% ஒரு விதமான மினிமம் பெஞ்ச் மார்க்கா செட் பண்ணுங்க. இயர் ஆன் இயர் growth 15 தான் வரும்னு சொல்ல முடியாது. 12 வரலாம், 15 வரலாம், 14 வரலாம், 20 வரலாம், 40 வரலாம். There are several companies left 20 around. அதுதான் அந்த X/2ல நீங்க கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். பட் எனிவே அது மாதிரி நடக்கும்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அடுத்தது இந்த எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு காலத்துல எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னாலே சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணலாம், ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணலாம், ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணலாங்கிற காலம் மாறிக்கொண்டே வருகிறது. இன்னமும் ட்ரேட் டெபிசிட் டிஃபரன்ஸ் நம்ம பாசிட்டிவா வந்துட்டோம்னு நான் சொல்ல வரல. பட் இந்த எலக்ட்ரானிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னைக்கு நம்மளுடைய பங்களிப்பு மிக அதிகமா இருக்கு. ஏன்னா கவர்மெண்டோட மானியமும் அது பின்னாடி இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு சில ஷேர்ஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற இடங்கள்ல கவனிச்சிங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமான இண்டஸ்ட்ரியில, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதை எங்களால் பார்க்க முடியும். இந்த ரியல் எஸ்டேட் மாதிரியான சில ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது எப்படின்னா நாம சொந்தமா ஒரு இடம் வாங்கி வாடகைக்கு விட்டு அதுல வருமானம் வரும். இந்த பிசினஸை செய்யக்கூடிய நிறுவனங்கள் மீது நாம முதலீடு பண்றது மூலமா அதன் மூலமா நமக்கு சில அந்த வாடகைகள் பிரித்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றோம். பட் இது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப புவரா இருக்கு. நம்ம எதிர்பார்க்குற போன 5 வருஷத்துலயோ இல்ல 10 வருஷத்துலயோ இதோட growth கவனிச்சிங்கன்னா worst to worst இருக்கு. பட் ஓகே, வெளிநாட்டு நிறுவனங்கள் இல்ல வெளிநாட்டு FIIs இன்வெஸ்ட் பண்ணட்டும். அவங்களுக்கு பணம் ரொம்ப சீப்பா கிடைக்குது. அவங்களோட லோன்லாம் பார்த்தோம்னா 1%, 2% இன்ட்ரெஸ்ட் ரேட் per annumல இருக்கும். நமக்கு அது செட் ஆகாது. நம்மளாம் மினிமம் 12 to 15% மேல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தா இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த பக்கம் தயவு செஞ்சு போயிடாதீங்கன்னு சொல்றதுக்காக. ஏன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா போயிடும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் வெறும் லேண்ட் வகையில சூப்பரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பில்டிங்கா கட்டிடும் போது பில்டிங்க்கு எப்பவுமே என்ன இருக்காது, அப்ரிசியேஷன் வேல்யூ வராது. புரியுதுங்களா? ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை விட இந்த மாதிரி கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்றது ஆபத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ்னு ஒரு கம்பெனி அதெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாருங்க. ஓகே, லேண்டோட growth விட பில்டிங்கா கட்டி இருக்கும்போது அதோட growth ஸ்லோ டவுன் ஆகும். ஏன்னா நம்ம அதுல செங்கல், மணல், ஜல்லி போட்டிருப்போம். அது காலத்துக்கு காலம் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் போகும்போது அதுல என்ன குறையும், அப்ரிசியேஷன் வராது. அது டெப்ரிசியேஷன் நோக்கி நகரும். அதனால நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன். அடுத்தது US உடைய ரேட் கட். இது ரொம்ப முக்கியம். இந்தியாலையும் சரி, US இருக்கவங்களும் சரி, உலகத்துல இருக்கக்கூடிய பல முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா US உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையணும். US உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சாதான் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற இடங்கள்ல முதலீடு மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் அதீதமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு பல முதலீட்டாளர்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ யுஎஸோட மூடு மாறி இருக்கு. நாம 0.25 இருந்து 0.5 வரைக்கும் ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க கூடாது செப்டம்பருக்கு மேலதான் தெரியும். பட் செப்டம்பர்ல ஏன் செய்யக்கூடாதுங்கிற அந்த மூடுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கும் சொல்றேன், இது ஒரு நல்ல ஃபேவரான சிச்சுவேஷன் இந்தியாலையுமே கிரியேட் பண்ணும். அடுத்தது இந்த மாதிரி பெரிய பெரிய மெகா கேப் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, NVIDIA, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரியான கம்பெனிலாம் லாஸ்டா கொஞ்ச நாளா நானே சொல்லியிருந்தேன். நானும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 20% லாஸ்ல இருந்தா இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி -4ல இருக்குன்னு சொல்லிட்டு உண்மைதான். பட் இந்த சமயத்தை என்ன பண்றாங்கன்னா, இதுதான் ரைட் டைம், நம்ம இப்போவாது வெளியே என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வேல்யூஷன் இருக்கக்கூடிய நிறுவனங்களா தேர்வு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு அந்த நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல கொஞ்சம் பேர் தேர் கம்மிங் இன்டு இந்தியன் மார்க்கெட் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி 2 விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அதனால மார்க்கெட் இப்போ கொஞ்ச நாளைக்கு சைட்வே எடுத்து உட்காரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம US ஸ்டாக் மார்க்கெட்ல பார்க்க முடியும். அடுத்தது US ஸ்டாக் மார்க்கெட் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்ன வார்னிங்னா, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் $1 கீழே ஷேர் பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கோம் அந்த ஸ்டாக் எல்லாம் நாங்கள் டீலிஸ்ட் பண்ண போறோம். அதாவது டீலிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஷேர்ஸ் வாங்கவோ விற்கவோ முடியாது. அப்பனா இந்த கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ரிவர்ஸ் ஸ்பிளிட் கொடுக்குறாங்க. ஸ்பிளிட்னா என்ன, ஏற்கனவே இப்போ உங்ககிட்ட 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்க ஒரு ஷேரை இப்போ ₹1 மாற்றும் போது உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா என்ன ஆகும், 10 ஷேர் ஆகிடும். த சேம் கான்செப்ட் ரிவர்ஸ் ஸ்பிளிட் கொடுப்பாங்க. ரிவர்ஸ் ஸ்பிளிட், நான் இப்போ உங்களுக்கு 10 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா ₹1 ஃபேஸ் வேல்யூ இருந்ததுன்னா அதை ₹10 ஃபேஸ் வேல்யூ ஆக்கும்போது உங்ககிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படியே கம்மியாயிடும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறையுமே தவிர வேல்யூ குறையும். அப்போ $1 இருந்திருக்கும், இப்போ அது 10 ஷேர் ஒன்னா ஆயிடுச்சு, $10 ஆயிடும். அந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்பிளிட் கான்செப்ட் எல்லா கம்பெனியும் எனேபிள் பண்ண போறாங்க. ப்ராபபிளா உங்களில் யாராவது அந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் உங்களுடைய போர்ட்ஃபோலியோலுமே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது நம்ம சோலார் பத்தி போட்டிருந்தோம். அதாவது என்னன்னா வாரி எனர்ஜியோட மேனுஃபேக்சரிங் அதோட X/2 கால்குலேஷன் பண்ணி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கிட்டத்தட்ட X/3 கிட்ட இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம். எதிர்காலத்துல நடக்கக்கூடிய எக்ஸ்பென்ஷன்லாம் என்ன நடக்க போகுதுங்கிற டிமாண்ட் எல்லாம் பேசியிருந்தோம். அப்போ ஒரு கமெண்ட்ல என்ன போட்டிருக்கனாக்கா, ஒருவேளை வாரிக்கு ஒரு ஆப்போனன்ட் அவங்க ஐ மீன் குறுக்க அந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த பிசினஸ்ல அவங்க தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். லாஸ்ட் 10 இயர்ல நிறைய நிறுவனங்கள் இவங்களோட போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க விக்ரம் எடுத்துக்கலாம். போட்டிலாம் இல்லாமலாம் இல்லை,
போட்டிலாம் இருக்கிற சூழ்நிலையில கூட டிமாண்ட் வந்து காலத்து இவங்களால சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. மோரோவர் இவங்களோட பிரைஸ் அதிகம். ஆக்சுவலா வந்து வாரி பிராண்டோட பிரைஸ் அதிகம் தான். ஆனாலும் மக்கள் ப்ரிஃபர் பண்றாங்க. எப்படி நம்ம பாலிகேப் நல்லா பாருங்க, சாதாரண ஒரு பிராண்ட் வாங்கலாம். ஆனா பாலிகேப் ஏன் வாங்குறோம்னா, லாங் ரன்னுக்கு உங்களுக்கு அவுட்டர் எக்ஸ்டீரியர்ல உட்காரணும், சீக்கிரம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பாலிகேப் மாதிரியான பிராண்டை நம்ம செலக்ட் பண்ற மாதிரி வாரிக்குமே அப்படியான ஒரு டிமாண்ட் தற்போது இருக்கிறது. போன 10 ஆண்டுகளாக இருந்தது. எதிர்காலத்தில் இன்னொரு 5 வருஷம் இருக்கும்னு நானும் நம்புறேன். அப்ப நம்ம வருஷம் ரிவ்யூ பண்ண வேண்டியது நம்ம கடமை, பண்ணித்தான் ஆகணும். அடுத்த கேள்வி என்னன்னா, நம்ம வெங்கட் விஜயகுமார் என்ன கேட்டிருக்காருன்னா, அது நான் போட்டு பார்க்கும்போது எனக்கு 75 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ள தானே வருது, நீங்க போடும்போது மட்டும் 112 ரூபா வருது அப்படின்னு கேட்டிருக்காரு. 112 100 ரூபாவாங்கிறது முக்கியம் இல்லை. பட் இப்போ நீங்க போட்டீங்கல்ல, இந்த முயற்சி எடுத்தீங்கல்ல, எனக்கு இதுதான் வேணும், இந்த முயற்சி தான் ரொம்ப முக்கியம்னு நான் நம்புறேன். எனிவே ஒரு தடவை நம்ம இந்த கால்குலேஷனை போட்டு பார்க்கலாம். அந்த கம்பெனியோட கரண்ட் earning per share இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணலாம். இப்போ earning per share எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 45 ரூபாய் அரௌண்ட் அந்த ரேஞ்ச் இருக்கும். ஓகே, டிடிஎம் மட்டும் எடுத்துங்க. டிடிஎம்னா இப்போ போன லாஸ்ட் 4 குவார்டருடைய கால்குலேஷன் வச்சு எடுத்துக்கலாம். இந்த கம்பெனியோட சேல்ஸ் இயர் ஆன் இயர் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ டிடிஎம்ல 21 இருக்கு. 21 கன்சிடர் பண்ண வேணாம், விட்டுருவோம். அதுக்கு முந்தின 3 வருஷம் பார்த்தோம்னா 16% இருக்கு. அதுக்கு முந்தின 10 வருஷம் பார்த்தா 12 இருக்கு. 12 to 16, 16 to 21 இன்கிரிமெண்டல் ஸ்டேஜ்ல இருக்கு. பட் இதுல எதை நம்ம எடுக்க முடியும்? நான் 20 எடுத்தேன். ஏன்னா நெட் ப்ராஃபிட் வச்சு தான் நம்ம வந்து earning per share கால்குலேட் பண்ணுவோம். அந்த வகையில் பார்த்தா கூட 19, 32 அந்த ரேஞ்சு காட்டுது. போன 5 வருஷம் 3 வருஷம் கணக்கு எடுத்து பார்க்கும்போது இந்த ROI கிட்டத்தட்ட 21-20% அரேஞ்ச். அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நான் என்ன கணக்கு போடுவேன்னா 20% அப்படின்னு நான் நினைச்சேன் என்ன பண்ணேன், ஒரு கால்குலேட் போடும்போது நீங்க இயர் ஆன் இயர் இந்த 45 ரூபாய் 20% வளர்ந்ததுன்னா, ஒருவேளை வளரும்னு சொல்லல, வளர்ந்ததுன்னா 112 வரும்னு கெஸ் பண்றேன். ஏன்னா கன்சிஸ்டண்டா எப்பவுமே ஒரு நிறுவனங்கள் வராது. சில நேரத்தில் ஒரு ஜம்ப் அடிக்கும், சில நேரத்தில் கொஞ்சம் கம்மியாகும். ஒருவேளை உங்களுக்கு இதுல சந்தேகம் இருக்குன்னா நீங்க கால்குலேட் பண்றது உங்க மனசுக்கு எது சரின்னு பொறுத்தோ செய்யுங்கன்னு தான் சொல்றேன். நான் இப்போ கூட நான் என்ன சொல்றேன், ஒருவேளை இந்த கம்பெனியுடைய growth ஒரு 18% வச்சுப்போம். ரொம்ப கம்மியாகவும் எடுக்கலாம். 15ங்கிறது ரொம்ப அதிகம், ரொம்ப கம்மி. ஏன்னா 5 வருஷம் நம்ம வெயிட் பண்ண போறோம். 15ங்கிறது ரொம்ப கம்மி. அதனால நான் ஒரு 17 to 18 எடுக்கிறதுல 18 எனக்கு கம்ஃபர்டபுளா தோணும். ஒருவேளை நான் 18 எடுத்தா கூட கால்குலேட் பண்ணி பார்த்தா சார் சொன்ன மாதிரி 75 ரூபாயில இருந்து 100 ரூபாங்கிற அந்த ரேஞ்ச் தான் லேண்ட் ஆகுது. சப்போஸ் 100 ரூபாய் வச்சு இதோட லோவர் பி எடுத்து பார்க்கும்போது 20ன்னு வச்சுப்போம். 20ங்கிற லோவர் பி என் கால்குலேஷன் இதாக வைக்கிறேன், இதுதான் மினிமம்லாம் சொல்லல. ஓகே, அப்படி பார்த்தா x/2 x/3 பார்க்கும்போது 1029 ரூபா வருது. x/2 1029. அப்போ மார்க்கெட்ல இப்போ என்ன ரேட்டு கிடைக்குது? 1150, which is more than the x/2. அப்போ நம்ம இந்த ஸ்டாக் என்ன பண்ண முடியாது, ஃபர்தர் கன்சிடரேஷன் இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறது கால்குலேட் பண்றீங்க. இதுதாங்க சிம்பிள். நான் சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். எதுவுமே பண்ணாம ஒரு ஷேரை வாங்குறதை விட ஏதோ ஒன்று பண்ணி பாக்குறீங்க. இப்போ உங்க மனசுக்கு சரின்னு பட்ட இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. இந்த மீன் டைம் இப்போ இந்த குறுக்க வந்த கௌஷிக் வாரி கம்பெனியோடைய நடுவில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த கௌஷிக் யார் தெரியுமா? இந்த விக்ரம் சோலார். இந்த விக்ரம் சோலாரையும் நம்ம கணக்கு போட்டு பார்ப்போம். இதோடைய இயர் ஆன் இயர் growth எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது சேல்ஸ்ல பாருங்க, நீங்க நெட் ப்ராஃபிட்டை கூட பார்த்து கூட ஏமாந்துறாரு. சேல்ஸ்ல பார்த்தோம்னா 24, 32, 33 இன்கிரிமெண்டல் ஸ்டேஜ்ல இருக்கு. ROI அரௌண்ட் உங்களுக்கு 20%ங்கிற அந்த ரேஞ்ச் மெயின்டைன் பண்றாங்க. நெட் ப்ராஃபிட்டை எடுத்து பார்க்கும்போது 65, 204, 44 இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நீங்க என்ன எடுப்பீங்க? உங்க மனசுக்கு சரின்னு பண்றதை எடுங்க. நான் 30 கூட எடுப்பேன். ஓகே, நான் வந்து 30 கூட எடுத்துப்பேன். பட் இப்போ கால்குலேஷன் 25 எடுத்து. இன்னைக்கு அதோட கம்பெனியோடைய earning per share டிடிஎம்ல பார்க்கும்போது 9.86 ரூபாய். இயர் ஆன் இயர் ஒரு 25% வெறும் அடுத்த 5 வருஷம் தான் வளர போகுது. அதுக்கப்புறம் வளர்றது நம்ம அப்ப பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் 5 இயருக்கு வளர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நினைச்சோம்னா தோராயமா இந்த 9.86 30 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாம அஸ்யூம் பண்றோம். இதை ஒருவேளை நம்மளுடைய கால்குலேஷன்ல போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி வளர்ச்சி எடுக்கக்கூடிய கேபிட்டல் கூட்ஸ்க்குலாம் 20 பிக்கு மேலேயே இருக்கும். 20, 22 கூட வரலாம் எதிர்காலத்தில். பட் நாம அவ்வளவு எடுக்க வேண்டாம். நம்ம மினிமமே எடுத்துப்போம். 17 எடுத்துக்கிறேன். அப்போ இதோட எக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது 512 ரூபாய். 512 ரூபாய். அப்போ x/2 எவ்வளோ? 256 ரூபாய். அப்போ 256 ரூபாய் மதிப்புள்ள ஒரு எம்ஆர்பி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை நீங்க மார்க்கெட்ல எவ்வளவு ரேட்டுக்கு பாக்குறீங்கன்னா உங்களுக்கு 175 ரூபாய் இருக்கு. இதோட x/3 பார்த்தோம்னா 171. சிம்பிள். அப்போ 175ங்கிறது எம்ஆர்பியோட எவ்வளவு டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது? உங்களுக்கு 32% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. இந்த டிஸ்கவுண்ட் தான் நீங்க கால்குலேட் பண்ண கத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. எனிவே நான் போடுற கணக்கே நீங்களும் நான் போடுற அந்த பர்சன்டேஜ் போடணும் அவசியம். உங்க மனசுக்கு எது சரின்னு படுத்தோ. ஒரு சில நிறுவனங்கள் எப்படின்னா இப்போ ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல இருக்கும். ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல நல்ல க்ரோ ஆகும். காலம் போக 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 என்ன ஆகும்னா அதோடைய இயர் ஆன் இயர் growth கொஞ்சம் சேச்சுரேட் ஆகி ஒரு 15, 10 அப்படி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் காலத்துக்கு போகும். பட் இப்போ ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல இருக்க கம்பெனிகள் ஒரு 40% இருக்குன்னா அப்படியே குறைச்சிங்க. 40னா அடுத்த வருஷம் 35, அடுத்த வருஷம் 30, அடுத்த வருஷம் 25, அடுத்த வருஷம் 20 அப்படி அவங்களோட இயர் ஆன் இயர் growth குறையத்துக்கும் கூட வாய்ப்பு இருக்குங்கிறத ப்ராப்பரா கால்குலேட் பண்ணி பார்த்து இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நிறைய அதாவது இந்த மல்டி பேக்கர்ஸ்ல உங்க கண்ணில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஐடிசியோட Q1 ரிசல்ட் வந்திருக்கு. அதை வச்சு நீங்க இந்த கால்குலேஷன் போட்டு பாருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் மீன் டைம் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா நான் ROE எடுக்கணுமா, குவார்டர்லிக்கு அதெல்லாம் கேட்கிறாரு இல்லையா?
நான் சொல்றேன் பாருங்க, டிடிஎம் அப்படிங்கிற அந்த earning per share எடுத்துங்க. அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன், ₹15.84 எடுத்து இந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் சேல்ஸ் growth கவனிச்சோம்னா 10 வருஷத்துல 7% இருக்கு, 5 வருஷத்துல 10% இருக்கு, போன 3 வருஷத்துல 4%. டிடிஎம் வந்து -3. நெட் ப்ராஃபிட்ல 10 வருஷத்துக்கு 8, 5 வருஷத்துக்கு 10, போன 3 வருஷத்துல 3, போன ஒரு வருஷத்துல 1% மைனஸ்ல இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த கம்பெனி ஓரளவுக்கு பெட்டரா போகணும், எந்த ரேஞ்ச் போகும் அப்படின்னு கணக்கு ஒரு 7% இயர் ஆன் இயர் போகலாம், இல்ல 8% போகலாம், இல்ல 9% போகலாம். ஏன்னா 10க்கும் 8க்கும் நடுவில் தான் இந்த டிராவல் ஆகுதுங்கிறதுனால நான் 9 எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப சீப்பாகவும் எடுக்க வேணாம், நம்ம 9 எடுத்துக்கலாம். நான் இப்போ சொல்றேன் 9 போகும்னு எனக்கும் தெரியாது, நான் நம்புறேன். ஒருவேளை இது 9 போகலைன்னா அதுக்கேற்ற மாதிரி குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை 9 போகுதுன்னு வச்சுக்கோமே, அப்ப நம்ம இயர் ஆன் இயர் 15.84 இருந்து அது இயர் ஆன் இயர் கால்குலேட் பண்ணும்போது ஒரு 5 வருஷம் கழிச்சு ₹24.37 earning per share வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்றோம். எஃப்எம்சிஜி செக்டர்ல ஒரு சில கம்பெனிக்கு 44 பி இருக்கும், இந்துஸ்தான் யூனிலிவருக்கு. அதெல்லாம் நம்ம அப்படி எடுக்கக்கூடாது. அந்தந்த கம்பெனிக்குன்னு ஒரு பி இருக்கும், லோவர் பி என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதை தான் எடுக்கணும். இப்போ 17 இருக்கு, நான் 17 போட்டால் ரொம்ப வீக்காக வரும். ஸோ அதனால நிறைய பேர் மனசு கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறதுனால நான் 17 எடுக்கல, நான் 20 எடுத்துக்கிறேன். ஏன்னா நாளைக்கே கூட கம்பெனி ஃபிளரிஷ் ஆகலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நான் 20 எடுத்துக்கிறேன். 20 அதை கணக்கு போடும்போது எவ்வளோ வருது, எக்ஸ் எவ்வளோ வருது, 5வது வருஷம் ₹487 வருது. இப்போ 487 x/2 என்ன, 244. இப்போ எம்ஆர்பி 244, இனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 274. அப்போ இதுக்குள்ள நீங்க என்ட்ரி எடுக்கலாமா இல்லையா? ஸோ எந்த மாதிரியான ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த எம்ஆர்பியை விட மேல இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாம் பொதுவாக ஒருவேளை உங்களுக்கு குடும்பத்துல தேவை இருக்கு, பணம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ எந்த ஸ்டாக் எக்ஸிட் கொடுக்கலான்ற அந்த இடத்துல இந்த எம்ஆர்பியை விட ஒரு 10-15% வளர்ந்த கம்பெனியை நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸிட் கொடுத்துட்டு ஃபியூச்சர்ல பணம் வரும்பொழுது எம்ஆர்பியை விட, நான் எம்ஆர்பின்னு சொல்றது வந்து அந்த x/2 தான் சொல்றேன், ஓகே, அதை விட கீழே வரும்பொழுது நீங்க கன்சிடர் பண்றதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா கூட நல்லா இருக்குங்கிறது தான் விஷயம். ஒரு சிலர் நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரிஃப்ரெஷ் பண்ண விரும்புறீங்க, இந்த மாதிரினா அது கூட நீங்க பண்ணலாம். x/2க்கு மேல இருக்கக்கூடிய 10% மேல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் அழகா கோடு போட்டுட்டு என்ன பண்ணலாம், x/2க்கு கீழே இல்லை 3க்கு கிட்ட இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணது மூலமா அடுத்த சில ஆண்டுகளில் உங்க போர்ட்ஃபோலியோ இன்னும் பெட்டரா கூட வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புவோம். ஓரளவுக்கு இந்த x/3ல ஃபெமிலியர் ஆயிட்டோம், நிறைய பேர் இதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதுவுமே தெரியாம ஸ்டாக் வாங்குறத விட இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போய் ஸ்டாக் வாங்கும்போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகவும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கலர்ஃபுல் நான் சொல்ல கிரீன்ல இருந்தா பாசிட்டிவ் இல்லையா? கம்யூனிட்டியில நிறைய பேர் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்றோம், வாடுற மாதிரியான விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னும் நான் பிரைஸ் ஏற்றல, அதே ஓல்டு பிரைஸ்லேயே இருக்கு. as much as நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 1250 டச் பண்ணும்போது நம்ம பிரைஸ் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். இந்த x/2 கூட நம்ம போர்ட்டலில் அப்டேட் பண்ணுறதா இருக்கும். ஸோ எல்லா ஸ்டாக்குக்கும் நீங்கள் தனித்தனியாக கேல்குலேட் பண்ணுறது ஒரு மெத்தட்னா, நான் அதை ப்ரீ கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு ஸ்டாக் பக்கத்துலேயே போட்டே வைப்பேன். அது இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் நான் அப்டேட் கொடுத்துருவேன். ஓகேங்களா? நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.